வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகளின் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். உங்களுக்கென்று இந்த உலகத்துல ஒரு ஆணாக பிறந்திருக்கிறீங்க, ஒரு பெண்ணாக பிறந்திருக்கிறீங்க. இந்த உலகத்தில் பிறக்க வைத்த தேவன் உங்கள் காலத்துக்குள்ளாகவே உங்கள் வெற்றிகளை முடிக்க வேண்டும். உங்களுக்கென்று ஒரு ஃபைல் இருக்குது. உங்களுக்கென்று ஒரு நிகழ்ச்சியை கொடுத்து அது நீங்கள் பிறந்ததுலேருந்து நீங்கள் மரணத்தின் காலத்துக்குள்ளாகவே அதை முடிச்சிடணும். அப்போ மரணத்தின் காலம் என்றால் நீங்கள் ஆயுசு நாட்களில் முடியும் போது முடிக்கிறது கிடையாது. குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் 36 வயசுக்குள்ளாக முடிக்கணும். என்ன இது, எனக்கு இப்போ தான் 36 வயசு ஆகுது சொல்லலாம். நீங்கள் நினைக்கலாம் இப்போ தான் எனக்கு 70 வயசு ஆகிடுச்சு, நான் தாண்டி வந்துட்டேனே. ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. என்றைக்கும் இந்த ஸ்வார்த்தியை உங்கள் காதுகளை விழுகிறதோ அன்னையிலேருந்து உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடங்க ஆரம்பிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுலையுமே தாழ்வு மனப்பான்மையில் குற்ற மனசாட்சிகள் ஆரம்பிக்காதீங்க. அது ரெண்டுமே இருந்துட்டாலே நீங்கள் கடவுளிடத்திலையும் மனுஷனிடத்திலையும் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் எது செய்து முடிக்க முடியாமல் பிரேக் டவுன் ஆச்சோ அதை நீங்கள் தொடங்குங்க. உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாரு, அதை நிறைவேற்ற. ஒருவேளை ஆலயம் கட்டுறது நின்று போயிருக்குதா, இல்லை வீடு கட்டி கொண்டு இருக்கிறீங்க அப்படி பாதியில் நிற்குதான், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க, ஒரு ஜாப் ஆரம்பிச்சிங்க, படிக்கிறது ஆரம்பிச்சிங்க, ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்க, வேலைக்கு போகிறது ஆரம்பிச்சு, கான்ட்ராக்ட் அப்படின்னு எல்லாமே ஜாப்பில் நிற்கதா கிடையாதுங்க. இன்றைக்கி தொடங்குங்க. உங்கள் காலத்துக்குள்ளாக நீங்கள் தான் செய்து முடிக்கணும். சரி, ஏன் அதை செய்து முடிக்காமல் இருக்கிறாங்கன்னா நிறைய மனசோர்வு பாருங்கள், நிறைய குழப்பங்கள், மனசோர்வுகள். சில பேர் நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு கூட யாருமே இல்லைன்னு சொல்லி கிடையாதுங்க. வானம் கொள்ளாத தேவன் சொல்லியிருக்கிறார், இதோ இந்த உலகத்தின் கடைசி வரைக்கும் நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அவ்வளோ பெரிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். மன்னிக்கணும், ரவி ஆகிய நானும் உங்களோடு கூட இருக்கிறேன். காரியத்தை நடப்பீங்க, பிரமாதமாக செய்யுங்க, திட்டங்களை திட்டுங்க, தேவன் செய்து முடிப்பார். உங்க காலத்துக்குள்ளாக முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி முடிக்கும் போது என்ன நடக்குது என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையங்க.